ஆவின்னா அதுதான் கரெக்டாக. திருவாசகத்தில் ரொம்ப முக்கியமான மந்திரம் 2 சொல்லுங்க சார்னா, ஒன்று போற்றியோ நமச்சிவாய், இன்னொன்று அன்றே எந்தன் ஆவி. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்குண்டோ எந்தோர் முக்கன் எம்மாறி நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அதாவது காலையில் எழுந்த உடனே இந்த மந்திரத்தினுடைய பொருள் தெரிஞ்சு சொல்லிட்டோம்னா கவலைக்கு இடமே கிடையாது. மந்திரம் அதனுடைய என்ன பொருள்னா, என்றைக்கு நீ என்னை ஒரு அடிமையாக ஏற்றுக்கொண்டாயோ அன்றே என்னுடைய உயிர் உடல் பொருள் ஆவி 3ஐயும் நான் யார்கிட்ட கொடுத்துட்டேன், உங்ககிட்ட கொடுத்துட்டேன். காலையிலே அதை சொல்லணும் இறைவன்ட்ட. அதுக்காக நீங்கள் கொடுக்கணும்ல ஒன்றும் கிடையாது. அவர் தந்த பொருளை நாம் கொடுத்து அவர் என்ன பண்ண போகிறார்? அது நமக்கு அந்த ஒரு மனநிலை வந்தால் போதும். நான் என்னுடைய பொருளை உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிற ஒரு மனநிலை வந்தால் போதும். குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, எப்போ இறைவனுக்கு நாம் அடிமையாகிறோமோ அப்போ இதையெல்லாம் யார்கிட்ட கொடுக்கணும். அதாவது இறைவனை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது 3ஐ யார்கிட்ட கொடுக்கணும்? இறைவனிடத்தில் கொடுக்கணும். இன்று ஒரு இடையூறு எனக்கு உண்டோ, அப்படி கொடுத்த பிறகு நமக்கு துன்பம் இல்லை, அதான் அதற்கு அர்த்தம். கொடுக்காமலே எனக்கு துன்பம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்மால் இறைவனிடத்தில் இந்த 3ஐயும் என்ன செய்ய முடியாது? கொடுக்குற மாதிரி நம்மளால் உணர முடியாது. கொடுக்கணும்னாலே இப்போ ஜிபே பண்ணுறோம்ல, டீயை சாப்பிட்டு 2 ரூபாய்க்கெல்லாம் பண்ணுறோம். கண்டக்டர்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. பஸ்ஸில் ஜிபே வந்ததுனால 2 ரூபா செல்லுல சார் ஜிபே பண்ணுங்கிறார். யார்? கண்டக்டரே இப்போ ரெடி சந்தோஷமாக இருக்காங்க, சில்லறை கொடுக்க வேண்டியது. நான் என்ன கேட்குறேன்னா, எங்கேயாவது நான் உங்களை விட நான் வேறு மாதிரி யோசிப்பேன். எங்கேயாவது 100 ரூபாய் தரப்பட்டது 200 ரூபாய் தரப்பட்டதுன்னு எங்கேயாவது வருதா? என்ன வருது? பெறப்பட்டது தானே வருது. இப்படி யோசித்தீங்களா? என்னைக்காகுது? நம்ம காசு போகிறதுக்கான வேலை தான் உலகத்தில் நடக்குது. நமக்கு காசு வர்றதுக்கான வேலை ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. 200 ரூபாய்க்கு பெறப்பட்டது, 500 ரூபாய்க்கு பெறப்பட்டது, 2 ரூபாய்க்கு பெறப்பட்டது. நான் என்ன கேட்குறேன்னா, தரப்பட்டதுங்கிறது என்னைக்கு வரும்? அப்போ எல்லாமே அடுத்தவன் காசு கரையிறதுக்கான வேலை நடக்குது. இந்த இந்திரஜித் ஐயா இதே இடத்துல ஆன்மீக பிறவியில் பேசியிருக்காரு. இந்திரஜித் ஐயா அவர் சொல்லுவார், ஜெய்சி நம்ம வங்கிக்கு பணம் கட்டுறோம், கிரெடிட் ஆகலை அப்படின்னு சில நேரங்களில் வந்துடுது. அந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய எரர்னால வந்துடுது. அவர் கேட்பார், தேவையில்லாமல் ஒரு 30,000 ரூபாய் கிரெடிட் ஆன மாதிரி ஏன் வரமாட்டேங்குதுன்னு கேட்பார். உங்கள் வங்கி கிடைக்கிற 30,000 ரூபாய் கிரெடிட் ஆகிருக்குதுன்னு ஒரு நாள் வரமாட்டேங்குது ஏன் அப்படின்னு கேட்பார். அப்போ ஒன்று தெரியுது, உலகம் முழுவதும் நம்ம பொருள் கரையிறதுக்கான வேலை நல்லா நடக்குது, நமக்கு எதுவுமே வருவதற்கான வேலை இல்லை. ஆனால் சைவம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய உடம்பையும் பொருளையும் உடைமையை யாருக்கு கொடுத்துரு, இறைவன் உன்னை அடிமை கொண்டதாக நினைத்தால் கொடுத்துரு. அப்படின்னா நீ கொடுக்கறதுக்கு மனசு வராது, வாங்க சிவார்ப்பணம் குருவே போச்சு. சாயங்காலம் ஒரு 3 மணி நேரம் கூடவே இருந்தார். இல்லைன்னா நாங்கள் அவர் வகுப்புக்கு வர்றதற்கு அடுத்தது காரில் ஒரு வேலை இருந்தது. நானும் இவர் ரங்கநாதன் சார்லாம் ஒரு 3 மணி நேரம் காரில் வேலை பார்க்க போயிட்டேன். அன்றே என்னை ஆட்கொண்ட அன்றேன்னு அர்த்தம். அன்றேனா என்னை ஆட்கொண்ட அன்றே. ஆவி உயிர் உடல் உடைமை, என் உடல் பொருள் ஆவி. பொருள் என்பது நம்முடைய உடம்பையும் சேர்த்து தான். நம்முடைய உடம்பு, நம்முடைய சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் யார்கிட்ட ஒப்படைக்கணும்? இறைவன்கிட்ட ஒப்படைக்கணும். நாயன்மார்களுடைய வாழ்க்கை சுருக்கம் என்ன? உடல் பொருள் ஆவியை யாருக்கு கொடுத்தார்கள்? இறைவன் கொடுத்தார்கள். கண்ணப்பர் இது ஏன் கண்ணு நினைச்சிருந்தாருன்னா கொடுத்துருப்பாரா? இந்த கண்ணு யாருடைய பொருள்? இறைவனுடைய பொருள் நினைச்சார். என்னுடைய கண்ணு நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்க மாட்டார், கொடுத்துருக்க மாட்டார். அதே நான் கொஞ்சம் கண்ணப்பருக்கு அன்பு குறைவாக இருந்ததாக வச்சுருங்க, ஒரு கண்ணு தான் சார் கொடுக்குறது, திரும்ப 2வது கண்ணை வேற யாராவது ஒரு சிவனடியார் பிடிக்க நானே கிடைச்சேன். ஏற்கனவே ஒரு கண்ணை கொடுத்துருக்கிறது, அடுத்த கண்ணையும் கொடுக்கணுமான்னு கேட்டாரா கண்ணப்பர். என்ன செய்தார்? 2வது கண்ணையும் கொடுக்க தயாரானார். அப்படின்னா அவர் அந்த உடல் பொருள் ஆவியை யாருக்கு கொடுத்திருந்தாரு? இறைவனுக்கு கொடுத்தவர். நாயன்மார்கள் வாழ்க்கை முழுவதும் அதுதான். திருத்தொண்ட நாயனார் புராணம் படிங்க, யாரை கொடுக்குறாரு? மகனையே கரிச வைத்து கொடுக்குறாரு சிறுத்தொண்ட நாயனார். ஏற்பகை நாயனார் சிவப்பணிக்காக குடும்பத்தையே கொடுக்கிறார். அப்பூதியடிகள் மகன் சிவப்பணிக்காக என்ன செய்கிறாரு? பாம்பு கடித்து இறந்த போது கூட தன் இறந்ததை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அப்பருக்கு உணவு கொடுக்கிறார். பெரிய புராண சாரம் என்னன்னா, நாயன்மார்களுக்கு உடல் பொருள் ஆவி 3லும் தனக்குரியது என்ற பற்று இல்லை. அதனால நாயன்மார்கள் ஆனார்கள். நமக்கு இந்த 3லையும் என்ன இருக்குது? இது என் உயிர், என்னில் யாரும் எனக்கு இது யார் இல்லை. அப்பர் பாடுறார், என்னை விட எனக்கு முக்கியமானவன் எவனும் கிடையாது.
அப்படி சொல்லிட்டு என்னை விட முக்கியமான ஒருத்தர் இருக்காக சிவபெருமான்கிறார். ஆனால் நமக்கு எப்போவுமே யார் தான்? நாம தான் முக்கியமானவங்க. அதனால் உடல் பொருள் ஆவி மூன்றையும் சாஸ்திரப்படி நீங்கள் தீட்டி வாங்கும்போது யாருக்கு கொடுக்கணும்? குருவுக்கே கொடுக்கணும், சாஸ்திரப்படி கொடுக்கணும். எல்லாமும் நான் கடைசியில் எதையாவது கொஞ்சம் கையில் வச்சுருவீங்கன்ட்டு எல்லாமும் அப்படின்னார் சிவன். எல்லாமுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். ஏன்னா எதையாவது நீங்கள் இறைவனுக்கு கொடுக்காம வச்சுட்டீங்கன்னா என்ன செய்வது? எல்லாமும் அப்படின்னார். குன்றே அணையாய். குன்று என்பது இந்த இடத்துல அருள்நிதி தரவரும் அந்த மலை, அவன் அருள்மலையாக இருக்கிறாங்கிற பொருள் தான் குன்று. மலைக்கு என்ன சிறப்பு? உயரமானது. அது அப்படியெல்லாம் இறைவன் மேல பொருத்தணும். மலை அசையாதது, மலை அசையாதது, உயரமானது, உறுதியானது. அதையெல்லாம் யார் மேலே பொருத்தணும்? வளமானது, மலையில எல்லா வளங்களும் இருக்கும். அதையெல்லாம் யார் மேலே பொருத்தணும்? அதான் மலையினார். என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, நீ என்னை எப்போது அடிமையாக ஏற்றுக்கொண்டாயோ அப்போதே நீ எல்லாத்தையும் என்னிடத்தில் என்ன செய்தாய்? பெற்றுக்கொண்டாய். ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இறைவனிடத்தில் கேட்கிறார். இன்று ஒரு இடையூறு எனக்கு உண்டோ? எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட கொடுத்த பிறகு எனக்கு எப்படி துன்பம் இருக்கும்? எண்டோள் முக்கன் எம்மாறு. உனக்கு 8 தோள்கள் இருக்கிறது, 3 கண்கள் இருக்கிறது. இந்த இடத்துல அருள் செய்யறதுக்கு தானே 3 கண் சொல்றாரு, அடிக்கிறதுக்காக சொல்றாரு. இப்போதானே வந்த உடனே பார்த்தோம். வந்த உடனே பார்த்தோம். அருளுக்கு 3 கண்ணை சொல்றாரு. இப்போ திடீர்னு 3 கண்ணை ஞாபகப்படுத்தி அவர் நெற்றி கண்ணை வேற திறந்து அப்படி யோசிக்கிறீங்க மாணிக்கவாசர். என் தோல் ஏன் சொன்னார் தெரியுமா? எனக்கு இருக்கிறது 2 தோல், உனக்கு இருக்கிறது 8 தோல். எனக்கு வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கிற ஆற்றல் உனக்கு இருக்குங்கிறத நான் எதை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன்? இப்படி 8 தோல் நமக்கு அவ்வளோதானே முடியும். நம்முடைய 8 தோள்களை வைத்து புரிஞ்சுக்கணும். எம்மானே, எம்மானே என்றால் எங்கள் பெரியவனேன்னு அர்த்தம். எம்மான் எங்கள் பெரியவனே, நன்றே செய்வாய் என்ற அழகான வார்த்தை சார். அதாவது தக்கது செய்வாயாயினும் தவறு செய்வாயாயினும் செய்க, நான் இதற்கு தலைவனா. அந்த இடத்துல 2 உரை சொல்லுவாங்க. ஒன்று, நீங்கள் எனக்கு நான் வினைகளை நுகரும்படியாக துன்பம் வந்தாலும் சரி, வினைகளை நுகராதபடி இன்பம் வந்தாலும் சரி, அது உங்களுடைய முடிவு, என்னுடைய முடிவு அல்ல என்பது ஒரு பொது பொருள். அது வேதாந்த பாடசாலையில் சாமி சொன்னார். வாட்சிய பொருள், லட்சிய பொருள்னு 2 பொருள் சொன்னார். சுமதி இப்போ எல்லா வகுப்பும் அட்டன் பண்ண விட்டால் ஞானி ஆயிரும் நினைக்கிறேன். ஆமாம், நேற்று வேதாந்த வகுப்புலேருந்து உட்கார்ந்துருக்கு. வாட்சிய பொருள்ங்கிறது சொற்பொருள், லட்சிய பொருள்ங்கிறது உட்பொருள். இப்போ நம்ம சொன்னது வாட்சிய பொருள். வாட்சிய பொருள்னா என்னது? நல்லது செஞ்சாலும் பரவாயில்ல, நீ நான் இன்பத்தை தந்தாலும் சரி, துன்பத்தை தந்தாலும் சரி அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதுக்கு இன்னொரு வகையான உரை சொல்கிறாங்க. நன்றே செய்வாய், நிறுத்திடணும் அந்த இடத்துல. நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நாமோ இதற்கு நாயகமே, அது ஒரு வகை. இன்னொன்று, நன்றே செய்வாய், ஸ்டாப், பிழை செய்வாய். நீ தப்பு பண்ணியா? நீ எவ்வளவு நல்லவன், நீ தப்பே பண்ண மாட்டான். இதான் கரித்திலர் தேவதேவர் பெரிய புராணம் சொல்லுது. நாம கஷ்டப்படுறத சிவபெருமானால தாங்க முடியாது. நான் சிவன் சொல்றதெல்லாம் மாரியம்மன் வச்சுக்கிடணும். சைவ சித்தாந்தப்படி மாரியம்மன் சிவனும் ஒண்ணுதான். புரியுதா? கரித்திலர் தேவதேவர் பார். கண்ணப்பர் 2வது கண்ணை எடுக்க போகும்போது யாரால தாங்க முடியலையா? இறைவனால தாங்க முடியல. நீங்க யாராவது உங்க உறவினர்கிட்ட போய் எங்க வாத்தியார் பாடம் வச்சு சன்னியாசி ஆகிடலாம் போல தோணுது. அது 2 லாபம். அவர்கிட்ட பாடம் கேட்க வேண்டியது இல்லை, சன்னியாசியா போயிடலாம்னு தோணுது. என்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடறேன்னா அவங்க வேண்டாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான செய்தி, நீ சன்னியாசியா போகிறதுக்கு வாழ்த்துக்கள்னு அனுப்பி வச்சுருவாங்க. அதுதானே உண்மை, உலகியல் உண்மை. அது சொல்கிறாரு. அந்த நன்றே செய்வார். இறைவன் நமக்கு என்ன மட்டும்தான் செய்வார்? நல்லது மட்டும்தான் செய்வார். நம்முடைய பக்குவம் இன்மையில் அது தீமை மாதிரி என்ன செய்யும்? பக்குவம் இன்மையில் அது தீமை மாதிரி தெரியும். நன்மை தான் செய்வார். அது அப்போ அதை எப்படி படிக்க சொல்கிறாங்க? நன்றே செய்வாய், பிழை செய்வாய் என்று சில நூல்களில் கொஸ்டின் போட்டிருப்பாங்க. நானோ இதற்கு நாயகமே, இதை முடிவு செய்வதற்கு எனக்கு எதிரில்லை, நான் தலைவன் இல்லை. இதை முடிவு செய்வதற்கு நான் ஒரு தலைவன் அல்ல. நாயகமே, அதை பாடும்போது நீங்கள் நாயகமேங்கிறத முன்னால் போட்டு பாடலாம். இதற்குன்னு முடிஞ்சால் அந்த பொருள் வந்துடும். நாயகமே அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு அன்றே இந்த நாளையோடு நான் பிழை நானோ இதற்கு அப்படின்னு முடிப்பான்.
அற்புதமான பாடல். திருவாசகம் வீட்டில் இல்லைன்னா கூட இந்த ஒரு பாட்டை நெட்டில் எடுத்து மனசு கலங்குற நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாங்க. அந்த மந்திரத்தினுடைய பொருளை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உண்மையாக இருந்தால் போதும். முழுசாக உண்மையாக இருக்கும். நம்ம மாணிக்க வாசகர் ஆகணும்னு கிடையாது. ஒரு மாணிக்க வாசகர் போதும். நீங்கள் ஒருத்தர் மாணிக்க வாசகர் ஆக வேண்டாம். ஆனால் மாணிக்க வாசகர் சொன்னதில் ஏதாவது முடியுமான்னு மட்டும் பாருங்கள். சரியா? அடுத்த மந்திரத்தை தொடங்குறோம், கிளம்புறோம். சரியா? நாயிற்கடையான் நாயேனை நயந்து, நயந்துன்னா விரும்பின்னு அர்த்தம். நீயே ஆட்கொண்டா. நீயே ஆட்கொண்டா என்பதன் பொருள் என்னன்னா, சைவ சமயத்தில் இறைவன் தான் ஆட்கொள்ள முடியும். தந்தது உந்தன், அவர் தான் அவரை தர முடியும். மூல பண்டாரம் அவர் தான் கொடுக்க முடியும். சைவ சித்தாந்தத்தில் ஒரு பாட்டு இருக்குது. அதாவது இறைவனுடைய பொருளை நீ எடுக்க முடியாதுன்னு ஒரு பாட்டு இருக்கு. துஞ்சினனோ போயினனோ சொல் அப்படின்னு ஒரு சாஸ்திரம். இறைவன் பொருளை நீ எடுக்கணும்னா ஒன்று தூங்கணும் அல்லது அந்த இடத்த விட்டு போகணும். இறைவன் தூங்குறது இல்லை, அந்த இடத்த விட்டு போகிறது இல்லை. அப்போ அவன் பொருளை என்ன செய்ய முடியாது. அப்போ அவன் தான் தரணும். அதனால தான் நாயிற்கடையான் நாயேனார். நாயினும் கீழ்பட்ட நாய்த்தன்மை உடைய என்னை, அதாவது நாயை விட கீழானவன்னு சொல்றாரு. அதாவது நான் நாய் போன்றவன்னு சொன்னா இழிந்த குணம். நாய்க்கு என்ன இழிந்த குணம்? அதுக்கு சாஸ்திரம், அதுக்கு பாடல் இருக்குது. அங்காடி நாய் போல அலைந்து திரிந்தேனே பட்டினத்தார் சொல்றார். சந்தையில சுத்துற நாய் மாதிரி நான் ஆயிட்டேங்கிறார். யாரு? அங்காடினா சந்தை. அங்காடி நாய் போல அலைந்து திரிந்தேனே. இப்போ நம்ம மேல நாயை அப்ளை பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அங்கேயும் சுத்துறோம். 1ஆம் தேதி வகுப்புன்னு சொல்றதுக்கு ஃபோன் அடிச்சா 2 தடவை வாட்ஸ்அப்பில் போடுறோம். என்ன சொல்கிறாங்க? எனக்கு வகுப்பு இருக்குன்னு தெரியாத, நான் ஃப்ரீயாக தானே இருக்கிறோம்னு சொல்லி நான் திருச்செந்தூர் போயிட்டேன், சிதம்பரம் போயிட்டேன், அண்ணாமலை போயிட்டேன்னா திருச்செந்தூர்காரங்க திருச்செந்தூர் வேலையை பார்ப்பாங்க. உடுமலைப்பேட்டை வேலையை யார் பார்க்கறது? புரியுதா? நான் பெருமிடாஸ் தீவுக்கும் இதுக்கு இடையில நின்றுட்டு இருக்கிறேன். ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு இருக்கிறேன். 2 பேரும் அமெரிக்கா போய் இன்னும் வரல. 6 மாதம் ஆச்சு. நம்ம மாணவர்கள் வந்துடுவாங்க, இந்த மாதம் வந்துடுவாங்க. இப்படியே ஃபோன் அடித்தா வகுப்பு எப்படி நடத்துறது? உண்டா இல்லையா? அதாவது நம்முடைய கூட்டத்தின் வெற்றிக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? மாரியம்மன் கோயில் தான் நம்முடைய களம் அப்படின்னு எடுத்து வெளியே வேலை செய்யாமல் செய்யணும். வேறு எங்கேயும் நம்ம போகலை. எல்லா ஊர்லேயும் கூப்பிட்டாங்க. அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, ஆப்பிரிக்காவில் கூப்பிட்டாங்க. நம்ம போகலை தெரியுமா? நம்ம இதை எதாவது எடுத்தோம், ஃபீல்டாக எடுத்தோம். பேச மட்டும் எடுத்தோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், 10 அடியில் 10 இடத்துல போர் போடாத, ஒரே இடத்துல 100 அடியில் போடுனாங்க. அதில் தான் நம்ம கூட்டம் வென்றது. ஆன்மீக பேரவையினுடைய உதவியோடு வென்றது. ஒரே இடத்துல வேலை செஞ்சு 28வது வருஷம் நம்ம கூட்டம் வேலை செய்ய ஆரம்பித்து. எத்தனாவது வருஷம்? 28வது வருஷம். இன்னைக்கு நம்முடைய மாணவர்கள் தமிழ்நாட்டினுடைய எல்லா திசையிலையும் சைவம் பண்ண என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. இன்றைக்கு லேட்டஸ்ட் நியூஸு முக்கண்ணப்பர் அறக்கட்டளை, பேரூர் ஆதீனம், தொண்டர் சீல் பருவார் குருகுலம் டைஎஃப்பில் நிகழ்ச்சி பண்ணுறாங்க. இப்போ குருகுலம் எங்கே போயிட்டு? முக்கண்ணப்பர் அறக்கட்டளை ஏற்றுக்கிறது நம்ம மேலே உள்ள அன்பில் எதுவே ஏற்றுக்கொள்கிறது. அது என்ன தொண்டர் சீல் பருவார் குருகுலம் எங்கே இருக்காருங்க அப்படின்னு மடத்தில் கேட்கலையே. அப்போ அதெல்லாம் யாருடைய கருணை? மாரியம்மனுடைய கருணை. ஆன்மீக பேரவையினுடைய உதவியில் இந்த கூட்டம் வளர்ந்தது. அது என்னைக்குமே மறக்கப்படாது. அந்த நாய்க்கு என்ன குறை? அங்காடி நாய் போல அலைந்து திரிந்தேனே. அலைஞ்சு தெரியக்கூடாது. சம்பாதிக்கிறவனுக்கு அது அழகு கிடையாது, விவசாயிக்கும் அழகு கிடையாது, ஆன்மீகம் பண்ணுறவனுக்கு அழகு கிடையாது. ஓவராக சுற்றக்கூடாது. சுற்றினா ஒரு தொழிலாளியும் கெடுவான், சம்பாதிக்கிறவன் கெடுவான், ஆன்மீகம் பண்ணுறவனும் ஒரே இடத்துல என்ன செய்யணும்? இந்த மாரியம்மன் கோயிலில் இந்த இடத்துல சொல்கிறேன், ஞானம்னு ஒரு வேள்வி பண்ணுறவர் உண்டு. ஐயாவுடைய நெருங்கிய உறவினர். உஷாவுக்கு ரொம்ப சொந்தம். கோயம்புத்தூரில் பெரிய புராணம் கூப்பிட்டதுக்கு பேச கூப்பிட்டது நான் வரமாட்டேன். அன்னைக்கு நான் சொன்ன டயலாக்கு, நாங்கள் உடுமலைப்பேட்டை மாரியம்மன் கோயிலில் தான் களமாக எடுத்திருக்கோம், வெளியே வரமாட்டேன். அவர் கூப்பிட்டது எங்கே வச்சுன்னா, தூடுவேளாளர் மண்டபத்தில் முற்றோதல் நடந்தது. நம்முடைய இந்த டீச்சர் மயிலாத்த டீச்சர் நடத்தினாங்க. அப்போது சொன்னேன், வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதை நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொன்னாங்க, நாய்க்கு வேலை இல்லை. நல்லா சொல்லி பாருங்க அந்த பழமொழியை, நாய்க்கு வேலை இல்லை. அப்போ நம்மை நாயோட ஒப்பிட்டா ஒரு வேலையும் நடக்கலை, ஆனால் நேரம் இல்லை. இது என்னதில் முடியும்? பொருளீற்றவனுக்கு தோல்வியில் முடியும், கடவுளை தேடுறவனுக்கு தோல்வியில் முடியும், எல்லாருக்குமே தோல்வியில் முடியும். அதனால தான் இந்த பழமொழியை சொல்லி வச்சாங்க. ஒரு நாயை தினத்தஞ்சிலேருந்து பேட்டி எடுக்கிறாங்க. அதோ எங்கே போகிறீங்க? ஒரு வேலையும் இல்லை சார், நிற்கிறதுக்கு நேரம் இல்லை சார். நான் அப்படி சொன்னதே கிடையாது.
நான் வந்து என்னுடைய வேலையெல்லாம் வரையறுத்து வச்சிருக்கேன். வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயில் யார் கூப்பிட்டாலும் போக நகரவே மாட்டோம். ஃபிக்ஸட் பண்ணி வச்சுருக்கிறோம். அவ்வளோ ஈஸியாக நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றான்னு தெரிஞ்சால் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். 2 தடவை கூப்பிட்டாங்க, 3வது ஒருத்தரை ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஃபிக்ஸட் பண்ண ஒர்க்கு மட்டும்தான், வேறு எந்த ஒர்க்கு என்ன செய்கிறது இல்லை, வாங்குறது கிடையாது. பட்டினத்தார் சொன்னார், என்னது அங்காடி நாயினார், அப்பர் பாட்டில் நாய் போலனார். பாடுனா உழைப்பு, பாடு இல்லாத நாய். உழைக்கிற நாய் வேற, உழைக்காத நாய் வேற. பாட்டில் நாய் போலனார். வையாபுரி ஐயா கோயம்புத்தூர்காரு நாயை எதுக்கு சொன்னாங்கன்னு சொன்னார், நாயை வந்து சங்கிலியில் கட்டி வரைக்கும் சுத்தமாக இருக்கும், சங்கிலிருந்து கலட்டிக்கிட்டிங்கன்னா அசுத்தமாயிடும். நாம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாரியம்மன் கோயிலில் வந்தவன் அந்த பக்தி உணர்வு பரவசம் வெளியே போகும்போது சராசரி மானிட இயல்பு நமக்கு வந்துடுது. உண்டா இல்லையா? அதே பொருள், அதே வரவு செலவு, அதே மகிழ்ச்சி, இன்பம் துன்பம் குடும்பம் எல்லாம் வந்துடுது. அப்போ யார் கூட இருக்கணும்? நாய் சங்கிலியில் கட்டப்படணும். ஆன்மாக்கள் கோயில்களில் என்ன செய்யணும்? இறைவனோடு இணைக்கப்படணும். சித்தம் எனும் திண்கையிட்டால் இறைவன் சாமிக்கு இறைவனுடைய காலில் நம்மளை சங்கிலி போட்டு கட்டணுங்கிறார் மாணிக்கவாசகர். சித்தம் எனும் திண்கையிட்டால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனால் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனேன. நாயை பற்றி ரொம்ப பேசணும், பிறகு பேசுவோம், புரியுதா? நாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய். நான் படிக்கும்போது எங்கள் தமிழ் வாத்தியார்ட்ட யாரும் இங்கிலீஷ் பேசக்கூடாது, இங்கிலீஷில் பேசுனா ஃபைன் போட்டுருவார். அப்படி மீறி பேசுனா பக்கத்தில் கூடுவார், கூப்பிட்டு ஏன் நாய், வீணாய், ஆங்கிலம் பேசினாய், போனாய் அப்படிம்பார். இது அவருடைய ஸ்டாண்டர்ட் டயலாக். ஏன் நாய், வீணாய், ஆங்கிலம் பேசினாய், சரி போனாய் அப்படிம்பார். இல்லை சில பையன் செய்ய தெரியுமா, கொஞ்சம் தூரம் முடியும் சரி நாய் அப்படிம்பா. கொஞ்சம் தூரம் போய் வாத்தியார் காதில் விழாமல், எங்கள் சித்தப்பா தான் வாத்தியார், எங்கள் சித்தப்பா பேசுனா எனக்கு எவ்வளோ கோவம், நான் போட்டு கொடுத்துருவேன், சித்தப்பா உங்களை பார்த்து இப்படி சொல்கிறான் அப்படின்னு. கொஞ்சம் தூரம் போய் சரி நாய் அப்படிம்பான்னு. வாத்தியாருக்கு எவன் சார் மதிக்கிறான்? அன்னைக்கு மதிக்கலை, இன்னைக்கு மதிக்கலை. நாயிற்கடையான் நாயனை நயந்து நீயே ஆட்கொண்டாய். ஆட்கொண்டாய்னா அடிமை கொண்டாய். மாயப்பிறவி சார் என்ன அழகா, இது விளக்கம் நம்ம பிறகு பார்ப்போம், பொருள் பார்த்துட்டு போயிடலாம். மாயப்பிறப்பருக்கும் இந்த மாயப்பிறவி, இந்த மாயப்பிறவி, அந்த மாயப்பிறப்பருக்குங்கிறத அருணைவடிவேல் முதலியார் வந்து பிறப்பு மாய அறுக்கும் நான் சொல்லி பாருங்க. மாய பிறப்பு அறுக்கும், பிறப்பு மாய அறுக்கும் அப்படின்னாரு. மாயப்பிறவினா ஏன் மாயப்பிறவின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்வி கேளுங்க, நான் ஏன் இந்த பிறவியை பிறந்தேன்? விட என்ன தெரியாது. நான் அடுத்து என்ன பிறவி பிறப்பேன் தெரியாது. இது எல்லாமே மாயமாக இருக்கிறதுனால இது என்ன பிறவி? மாயப்பிறவி. மாயையோடு சம்பந்தப்பட்ட பிறவி, விடை தெரியாத பிறவி, விடை தெரியாத பிறவி. மாயப்பிறவி உன்வசமே வைத்திட்டு இருக்கும். அடுத்து நமக்கு என்ன பிறவிங்கிறது யார் கையில் தான் இருக்குது? இறைவன் கையில் தான் இருக்குது. வைத்திட்டு இருக்கும். அது வந்து ஆயக்கடவே நானோதான். நான் இதில் எந்த ஆராய்ச்சியும் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. அதனால தான் புழுவாய் பிறக்கணும்னு அப்பர் சொன்னது. ஆயக்கடவே நானோதான். நானோ வினா, ஓகாரம் எதிர்மறை, நான் அல்ல. என்ன நானோதான், என்னதோ இங்கு அதிகாரம், அதிகாரம் முழுவதும் ஓங்கையில் இருக்குங்கிறார். காயத்திடுவாய், கடைசி வரி அழகான வரி. காயத்திடுவாய்னா உடம்பு தந்து பிறக்க செய்தாலும் சரி, உன்னுடைய களக்கீழ் வைப்பாய், உன்னுடைய திருவடியை சென்றாலும் சரி, கண்ணுதலே. இந்த மந்திரத்திலேயே நீங்கள் கண்ணுதலை முன்னால் போடலாம். கண்ணுதலே முதல்ல சொல்லி போகலாம். கண்ணுதலே நாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய். அடுத்த மாதம் நாங்கள் மேடையில் நிகழ்ச்சி பண்ணணும், அப்படி தானே? கார்த்திகை விழா நிகழ்ச்சி அண்ணா ஏதோ சொல்லிட்டு இருந்தார். அடுத்த மாதம் நமக்கு நம்முடைய திருக்கூட்டத்துக்கு நிகழ்ச்சி, என்னுடைய சொற்பொழிவு. அங்கே வேறு என்னோட சொற்பொழிவார் இருக்கா? அதாவது இங்கே வாத்தியார் பேசுகிறாருனாலே பயப்படுறாங்க. அது கண்ணுதலே நாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய். மாயப்பிறவி உன்வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான். என்னதோ இங்கு அதிகாரம். காயத்திடுவாய், உன்னுடைய களக்கீழ் வைப்பாய். கண்ணுதலை பிறக்க வைக்கணும்னா பிறக்க வச்சுக்கிடுங்க. திருவடியில் சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கிடுங்க. அதிகாரம் யார் கையில்? இறைவனுடைய என் கையில் இல்லைன்றார். இதையெல்லாம் நாம் மாரியம்மனுடைய அருளாலும் ஆன்மீக பேரவையினுடைய உதவியினாலும் நாம் தொடர்ந்து செய்வோம். எல்லாம் குருவர்களையும் திருவர்களையும் நம்பி செய்வோம் என்று சொல்லி நிறைவு செய்வோம். டீச்சர் கொஞ்ச நாள் கருத்து சொல்லுங்கள், கொஞ்சம் சொல்லு, கேட்டதை வச்சு சும்மா சொல்லுங்கள். கேட்டதை வச்சு ஒரு 2 பாயிண்ட் நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் எடுக்கிறாங்க.